ஜென்மித்து கைவராக பேர் பெரு விளங்கும் அந்த தர்மபுத்திரர் நீமன் அத்துடன் நகுலன் சகாதேவர் தானோ நாட்டியத்துரிய மைதுன சூதாடி புவியெல்லாம் தோற்றி பன்னிரண்டாண்டு தான் முடித்து நின்றது அப்படி அம்மா நெடியம்மாள் தைவினாலே மாதான் கூந்தல் முடித்த வலகிளிகதுமனை வஸ்னுருதி பாஞ்சாலி திருவடி பாதமே போற்றி அம்மா இந்த அம்மனே வடநாட்டில 48 நாள் திருவிழா மகாபாரதம் ஆரணி ஆமா அந்த திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டா அந்த ஆரணி கல்லாவி செய்யாறு வந்தவாசி உத்தரமேரூர் சோளிங்கர் திருத்தணி இப்படி அந்த மாவட்டம் எடுத்துக்கிட்டா இந்த அம்மனாகிய 55 ஆண்டவருக்கு
மிக சிறப்பாக திருவிழா 48 நாள் மகாபாரதம் திருவிழா முடிப்பாங்க. பாரதம் நடத்தி தான் திருவிழா முடிப்பாங்க. அப்படிப்பட்ட பேர்வா புகழ்பெற்ற அம்மன் திரௌபதா திருத்தணிக்கு அந்த போனா பாருங்க, ஒரு 1000 ஏக்கர் இருக்குது அம்மனுக்கு. மகாபாரதத்துக்கு அதுக்குன்னே தனியா போட்டுக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே இருக்குது பேரு கொண்ட சுவாமி. அப்படிப்பட்ட அந்த இந்த பூமியில அம்மன் ஆகிய ரகுபதா தர்மர் கோழி பீடமா வந்திருக்கிறார். அது மட்டுமெல்லாம் தர்மம் நீதி நிலையாட்ட வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும். அதனால ஆயுடைய கிருபை பெற்று தர்மனுடைய புகழ் ஓங்கி வளர இந்த ஊர் மக்கள் நல்ல மழை பொழிந்து சீரும் சிறப்பாக வளர நோய் இல்லாமல் அந்த தர்மம் அதனால நான் யாரு அகடகடம் பேசின எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். அதுக்குதான் பேசக்கூடாது. இனிமேட்டு பேச மாட்டோமா? நீ யாரு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணம்மா அப்படியே நீர் வைப்பா. ரகுபதா திரௌபதி அம்மனாகும். ரகுபதா திரௌபதி பெண்ணை வலிக்கு வேணி தன்னை வடித்த ரூபி பஞ்சையால் வெகு ரஞ்சிதமாகிய சுந்தர வடிவமுள்ள திரௌபதி அம்மனாகும். நான் எப்படி பிறந்தேன்? எப்படிமா பிறந்தீங்க? 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்தி தாய் உடலில் ஜன்மமானவளா? ஒரு தாய் உடல் நான் பிறந்தவளா? என் தந்தை யாரு? எப்படி தெரியும்? எப்படிமா சொல்லமா? பாஞ்சால மண்ணுடைய ஏகத்திலே நான் பிறந்தவள். பிறந்தவள் நீலவர்ணங்கி, அக்கினியிலே பிறந்தவள் ஆயுடைய தங்கை. அப்படி இருந்தாலும் என்னை வளர்ப்பு தாய் எப்படி? எப்படிமா? யாசன் உபயாசனுடைய ஏக வலிமையால் நான் பிறந்தவள். அதனால கண்ணம்மா, எங்க அம்மா யார் தெரியுமா? யாருங்க? என்ன 10 மாதம்
என் தந்தை யாரோ பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய திரௌபதி மன்னனுக்கு நான் நெருப்பிலை பிறந்தவள். என் வளர்ப்பு தாயோ கோகிலா தேவி. இப்படி இருவருக்கும் ஏகச்சாணியில் நெருப்பிலை பிறந்தவள். ஏகச்சாணி சொல்வார்கள் ஏக வலிமையால் பிறந்தபடியால். அப்படி இருந்தாலும் பாலூட்டி சீராட்டி வாங்குடைய அதுவும் இல்லாம அண்ணா நான் ஒண்டியா பிறந்தேனா அந்த ஏக வலிமையில எத்தனை பேருமா சேர்ந்து பிறந்தீங்க? எல்லாம் மூலியாகி பிறந்த முழிக்கிறான். இல்லம்மா நீங்க ஒண்டியா பிறந்தனா அப்படின்ட்டு நீங்க நிறுத்திட்டீங்க. அதனால தான் கூட யாரையாச்சும் சேர்த்திட்டு போறீங்களா இல்லையான்னு கேட்டேன். அம்மா தூய்மனோடைய என் கூட பிறந்தது ஒரு அண்ணன் துஷ்ட தூய்மன். உங்க கூட பிறந்தவர். அதுவும் நம்ம கோதண்ட வில்லு எப்படி எல்லாம் பிறந்தது. இப்படி எல்லாம் பிறந்தபடியால் பிறந்தது. இப்படி பிறந்து பாலூட்டி சீராட்டி வாங்குடி வளர்த்து எனக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னா தக்க பருவத்திலே திருமணம் ஆனது. யாரம்மா திருமணம் செய்தீங்க? என் புருஷன். அவரா? இங்கத்தான் போகாத அழிஞ்சு போடுவேன். நீதாமா அவுக்கு சொன்ன. நான் இதையே சொன்னேன். அவருன்னு அர்த்தமே இல்லையா? அவர்னா என் ஆசநாயகன். ஓ அவரு அப்படி வரீங்க நீங்க. சரிம்மா அமுக்கத்திலே இருக்காத. என்னமா பண்றது? என் புத்தி அங்கேயே போகும். அதனால பாஞ்சாலுடைய நாட்டில் 56 நாட்டுக்கும் வில் வளைப்பது யாரா இருந்தாலும் அந்த வில் வளைத்தவருக்கு என் மகள் ஆகிய பாஞ்சாலி திருமணம் செய்து வைப்பதாக பாஞ்சால மன்னன் பதிவான சந்திரகுலம் பாண்டவர்கள் 5 பேரு குருநாடு குருகுலம் குந்தியமணி என்று 50 ராஜாக்களில் ஒருவராகிய ஆனாலே அழகவண்ணன் 11 காரணம் படைத்த அந்த வில் வளைத்து இந்த வஞ்சி ஆலை மாலையிட்டார். அப்படி மாலையிட்டு 300 மங்களம் அழைத்து சென்றார். என் அத்தை பார்த்து அம்மா கனிகள் கொண்டு வந்தேன்னு சொன்னார். சரி அப்ப என் அத்தை சொன்னது அர்ஜுனா கனிகள் என்றால் என்ன? எதா இருந்தாலும் ஐவரும் பங்கிட்டு சாப்பிட வேண்டும் சொன்னது. சொன்ன அம்மா கனிகள் இல்லை கன்னி பெண்ணை அழைத்து வேண்டும் சொன்னார். என்ன இருந்தாலும் சத்தியம் தவறாத சந்திரகுல பரம்பரை ஓடுவராத குருகுலம் மாறிட்டவள் சொன்ன வார்த்தை மீறக்கூடாது. அன்று முதல் இன்று வரை ஐவருக்கும் நான் தேவியானவள். அப்படி அம்மா? ஐவருக்கும் தேவி. கனியா இருந்தாலும் 5 பேரும் சாப்பிடுங்க. அதே கண்ணி பொண்ணா இருந்தா 5 பேரும் பங்கிட்டுக்குங்க.
அதனால எப்படி அன்று முதல் ஐவருக்கும் நான் தேவையானவள் பேருக்குத்தான். பேருக்கு தான் 5 பேத்துக்கும் தேவி. ஆமா, ஆ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அம்மா உனக்கு நேரம் கெட்டுக்கிட்டு விடிஞ்சு சம்பளம் வாங்காத போயிடுவேன். தாயே, அப்படிலாம் இல்ல ஆயா. எப்படின்னுங்கிறத மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி போடுறேன். அதுக்கப்புறமேட்டு நீ எப்பேற்பட்ட சாப்பிட வேணாலும் கொடு. நீங்க தானே அருங்கிலி துரோபத. சரி, உங்க துரோபத கோயில் எங்க ஊர்லயும் இது போலயே இருக்குது. இருக்கட்டும், வேலூர்ல இருக்கட்டும். வருஷத்துக்கு ஒரு முறை எங்க கோயில்ல துரோபதைக்கு